உம்மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். ஆலய விழாவில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் சக்திக்குள்ளே இருக்கிறாங்க. நல்ல சுதந்திரம் ஆரோக்கியத்தை அவர் சரீரத்தில் வைங்க. பார்த்து நினைச்சலாம் வழிபாடு குதித்து பாடும் வார்த்தை தியானிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசுவின் நாமம் ஆட்சியின் நல்ல பிதாவே. நாம் யாரும் எழுந்து கிறிஸ்துவ பாமாலை 22வது பாமாலை தூய சர்வ வல்ல நாதர் பாடலை சேர்ந்து பாடும். பொதுவான பாவரின் ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து கேட்டிருக்கலாம். சர்வ வல்லமையும் தப்பி போன அவர்களைப் போல நாம் நம்முடைய வழிகளை விட்டு வழி அழைத்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நன்றினாலும் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தக்க காரியங்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே
மன்னிப்பையும் பாவ நிமிர்த்தி நமக்கு கட்டளையிட்டது. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையின் தேர்ச்சிதலையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருவாராக. ஆமென். திருவசனம் போதனை. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். வசிக்கும் வழியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12. ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12. நொகாமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறைகள் போவாஸ் எனும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபியஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றார். அதற்கு இவள், என் மகளே போர் என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தனாகிய போவாசினுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லெஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவளை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவன் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவன் என்று கேட்டார். அறுக்கிறவன் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவள் பிறகு அரிக்கட்டிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால், காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்போது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வழியில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் இருந்தால் தண்ணீர் குடங்கள் அன்னைக்கு போய் வேலைக்காரர் முன்பு கொண்டு வரிசையை குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்கு புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தலாய் இருக்க நீ என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உன்னுடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களுக்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சத்தியம் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரில் ஒருத்திக்கும் சமாதானம் இல்லாவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அயலானுடைய பட்சமாய் பேசினதே என்றார். பின்னும் மோவாஸ் சாப்பாட்டு வேலையில் அவளை பார்த்து, நீர் இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடிலே உன் துணியை வைத்துக் கொள் என்றாள். அப்பொழுது அவள் அறுப்பதர்கள் அருகே உட்கார்ந்தாள்.
அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மற்றும் வயலில் கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அழித்து தீர்த்த போது அது ஏறக்குறைய ஒரு மரத்தால் வார்த்தோசனை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தால் அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமியார் பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாய் வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். வாசிப்பணி வேதம் வாசிக்கிறார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. யோவான் 21 வசனங்கள் 1 முதல் 14 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமோன் எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தார். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தினால் இருந்தபடியினால் படகில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை பிரியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்திருந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்மை சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. என்ற வண்ணமாக ஒரு கீர்த்தனை 300 ஒரு சரணத்த பாடல், இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவை என்ற பாடல். புதிய பாடல் புத்தகத்தில் 249வது பாடல், இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவை என்ற பாடல் ஒரு சரணத்தை பாடுவோம். இந்த சரணம் பாடும்பொழுது ஞானஸ்தானத்திற்கென்று கொண்டு வந்திருக்கின்ற குழந்தை கொண்டு வந்த பெற்றோர்கள் முன்னே வருவதை கேட்கும். You
ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் மேய்ப்பராக எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தையின் மேல் பொழிந்தருளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்நானத்தின் மூலமாக சேர்க்கப்பட போகிற இந்த குழந்தை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியதும் இவர்கள் உம்முடைய திருமயந்தரும் எங்கள் வீட்டராக இயேசு கிறிஸ்துவில் தேவரீர் எங்களுக்கு அருளச் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீட்டு அரசாளர் அவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஞானஸ்தானம் பெறும்படி பிள்ளையை கொண்டு வந்திருக்கின்ற பெற்றோர்கள் நான் கேட்கிறதுக்கு முழு மனதோடு பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும் இக்குழந்தை கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபை போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்க நீங்கள் உற்சாகப்படுத்துவீங்களா? இக்குழந்தைக்கு இடர்கள் உண்டாக்காதபடிக்கு உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தை பரிசுத்தாவினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபை நன்றியுடையத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்ல உதவியாக இருக்கும்படி இக்குழந்தை திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெறுகிற வரைக்கும் இக்குழந்தையை உற்சாகப்படுத்துவீங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவியாக கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் சபையார் யாவரும் எழுந்து நின்று விசுவாச அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனார் நல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாதை உட்படுத்த பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்ட சிறுவர்கள் அறிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட சர்வவல்ல பிதாவாக தேவனை வலது பாசத்தை விட்டிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோரை மறித்தவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த விசுவாசத்தின்படி உங்கள் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறீர்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்குழந்தையும் மற்ற பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? நான் சொல்லுவோம். கடவுள் ஒத்தாசையுடன் விசுவாசத்திலே நடப்போம். எங்கள் ஐக்கியத்திலே இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த குழந்தைக்கு ஜோர்டின் ஜெருஷா என்று பெயர். ஜோர்டின் ஜெருஷா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் மந்தியாக அந்த திருச்சபையில சேர்த்துக் கொண்டு நெற்றியில சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். வளரவும் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய திருப்பணியாற்ற ஆண்டவர் உதவி செய்வாராக. சபையார் உட்கார்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி சமாதானம் சந்தோஷம் பண்ணி நிறைவு தொடர்ந்து இந்த பிள்ளையை கிறிஸ்து சென்று வளர்த்து செல்வ வசந்தி தந்தருவாராக. ஆமென்.
இந்த வழிபாட்டில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம் எங்கள் ஆசீர்வாதத்தை நேரமாக மாற்றுங்க. இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ளவும் இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை கட்டி எழுப்பவும் செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாய் கத்த சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகள் 2 முக்கியமான பகுதிகள். ரூத் அந்த பகுதிகளுக்கும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் இறுதி அதிகாரத்தின் வாசிப்போம். இந்த நாளுக்குரிய தலைப்பை ஒட்டி ஒரு சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஐடென்டிஃபை risen Christ in the workplace. Identify risen Christ in the workplace. பணித்தலங்களில் உயிர் தெழுந்த கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். பணித்தலங்களில் உயிர் தெழுந்த கிறிஸ்துவை அடையாளப்படுத்திக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மீறுதலுக்காக அளிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் எழுந்தார். அவர் மறுபடியுமாய் வருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அது வருவதற்கான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறார். இப்படி சம்பவங்கள் நடக்கிறதை நீங்கள் பார்க்கிற பொழுதும் கேட்கிற பொழுதும் ஆண்டவராகிய இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லும். ஆண்டவராகிய தேவன் வரப்போகிறார். அவர் எதிர்கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம். ஒவ்வொருவரும் படிக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள், குடும்பங்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், முதியோர்கள், உங்கள் வயதிற்கு ஏற்றபடி ஆண்டவர் உங்களுக்கு வசதிகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறீர்களா? நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவரை அடையாளப்படுத்தலாம். ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். உயிர் தெழுந்த இயேசு நாமும் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாம், பல தலைமுறைகளாய் கிறிஸ்தவராய் இருக்கிற நாம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்களை அவருடைய சாட்சியாய் வரமாட்டீங்களா, இருக்க மாட்டீங்களா, இருக்க மாட்டீங்களான்னு காத்திருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பார். நீங்கள் அவருக்கு தேவை. ஆனால் நாமும் அவருக்கு பிரியமானவராக இருக்கிறோமா? ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலநிலை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு கிடைக்க பெற்றதுதான். என்று நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. இருக்கிற இடத்துல நாம் ஆசீர்வாதமாக இருக்கோம். இருக்கிற இடத்துல ஆண்டவரை பிரியப்படுத்துவதா இருக்கிறோமா? நிறைவாகவும் நிலையாகவும் இருக்க வேண்டியவர்கள் பதறிக் கொண்டிருக்கிறோம். அச்சத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்குமோ இது தெரியல கலங்கி கொண்டிருக்கிறோம். பல குடும்பத்தினர், நம்முடைய வீட்டில் குடும்பம் பலர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் இருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மிக அச்சுறுத்தலோடு இந்த நோய் தொற்று பரவி கொண்டிருக்கிற காலத்தில் இப்பொழுதாவது நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் பிரதிபலிக்கிறவா இருக்கிறார். உங்களுடைய கிரியைகள் ஆண்டவரை மையப்படுத்துகிறார். மத்திய 5:16 சொல்வது போல கிரியைகள் ஆண்டவரை மையப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா?
நீங்கள் செய்கிற காரியங்கள் யாருக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? படிக்கிறது யாருக்கு? வேலை செய்வது யாருக்கு? கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, பெற்றோரா, உடன்படுவதா, விசுவாசிகளா என்பது எதற்கு? நீங்க அந்த ஸ்தானத்தில் இருந்து ஆண்டவரை மையப்படுத்துகிறீர்கள், ஆண்டவருக்காக காரியம் நடப்பிக்கிறீர்களா? யோசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு எதுவும் செய்யாதப்பா, கர்த்தருக்கு மனப்பூர்வமா செய்யுங்க. நாம் மனுஷனை திருப்திப்படுத்தி வாழ்ந்தது போதும். இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தினது காலங்கள் போதும். நாம் கடைசி நாட்களில் காலங்களிலே இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருந்து கொண்டிருக்கிறது, எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அப்புறம் நடக்குது. நாம் இருந்த பொழுதும் சரி, இறந்து போனாலும் சரி, நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கிறவர்களா இருக்கணும். அதனாலதான் ஞானமா நடக்கும், பொறுப்பா நடக்கும். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கேட்பார். அவருக்கு திரும்பி வந்தா கணக்கு கேட்கிறவர். மத்திய 25 ஒரு ஓமையை சொல்றார். 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து வந்துட்டு அவர் பார்த்து வெளியூருக்கு போயிட்டாரு எஜமான். ஒரு நாள் வந்து திரும்பி வந்துட்டார். 5 கொடுத்துட்டு போன என்னடா பண்ணு, 2 கொடுத்துட்டு போன என்ன பண்ண, 1 கொடுத்துட்டு போன என்ன பண்ணோம்? கணக்கு கேட்கிறவர், கணக்கு கொடுக்கணும். உனக்கு இருக்கிற ஸ்தானம் அருமையான குடும்பத்தில் உள்ள பிள்ளையா கொடுத்த என்னெல்லாம் பண்ண, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்றோராக வைத்ததை நீங்க என்ன செய்து கொண்டிருந்தார்? இவருக்கு உன மனைவி ஆக்கின, இவருக்கு கரம் ஆக்கின, நீ என்ன செய்தார்? நல்ல பெற்றோர் கொடுத்த, நல்ல உடன்பிறந்தவர் கொடுத்த, நல்ல குடும்பத்தை கொடுத்த, நல்ல ஒரு வீட்டில் நீ மருமகளாக போன, மருமகளாக போன, நீ என்ன செய்து கொண்டாய்? என்ன செய்தார்? ஏப்பாரு ஒரு கணக்கு. சும்மா ஏழதாம் ஆனது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கிட்டு வைத்துக் கொண்டு, இத்தனை வயது ஆயுஷ் நாட்களுக்கு என்ன செய்தாய் கேட்பார் ஆண்டவர் கணக்கு. உங்களுடைய பொறுப்புல உங்கள் சார் நல்ல வசனம். நீதிமொழி புத்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, குருவி தன் வீட்டை விட்டு விட்டுட்டா அது எங்க தங்குறதுன்னு தெரியாம அலையும், நிம்மதியா இருக்காது. அது வீட்டு போய் அது இருந்தால் தான் நல்லது, சுபிஷமா இருக்கும். அதை வீட்டை விட்டுச்சுன்னா அதுக்கு நிம்மதி இருக்காது, பயம், அச்சம். அது வீட்டில் இருந்தால் நிம்மதி அச்சம் இருக்கு. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ தன் ஸ்தானத்தை விட்டு மனுஷனும் அப்படித்தான் நிம்மதி இருக்காது. கணவனா இருப்பார், மனைவியா இருக்கார், நல்ல ஒரு பிள்ளைகளாக, நல்ல ஒரு பெற்றோரா, நல்ல உடன்பிறந்தவளா, நல்ல விசுவாசிகளா இருக்கலாம். நீ வீட்டுக்கு கணக்கு கொடுக்கணும், சபைக்கும் கணக்கு கொடுக்கணும். சமூகத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த சமூகத்தை நான் யாருமே எனக்கு தெரியாது, நான் யாருக்கு தொந்தரவு பண்ணல, மற்ற தொந்தரவு நான் நிக்கிறது இல்லை. உன் நிமித்தமாக யாருக்கும் ஆதாயம் எத்தனை நடந்திருக்கிறது, உன் நிமித்தமாக எத்தனை சபைகள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு, உன் நிமித்தமாக குடும்பங்கள் எத்தனை கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. கணக்கு கொடுக்கணும். ஏதோ நம்ம இருந்தோம் போனோம் என்பது வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு போராட்டத்தின் மத்தியில், எதிர்ப்புகளின் மத்தியில கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதுதான் ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. நாம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பார். பனித்தலங்களில் உயிர் தெழுந்த இயேசு இருக்கிறார். அவர் தன்னை அடையாளப்படுத்துகிறார். நிறைய நேரங்கள் அவரை மறந்துடும், பக்கத்தில் தான் இருக்கிறார். அவரை மறந்து நாம் காரியங்கள் நடத்திட்டு கொண்டு மன வலிமை துணிகிறோம். எல்லாம் இப்படிதான் சொன்னாங்க. எங்க தாத்தா சொல்லிட்டு போனார், அப்படிதான் இருந்துச்சு. இதுக்கு நான் சொல்றேன், என் பேரன் அப்படிதான் சொல்லுவான். அப்படி ஒரு நிர்விசாரம் இருந்து கொண்டுதான். ஆண்டவர் அலட்சியமா விட மாட்டார். 10ல் 11 சரி போப்பான்னு விட்டுற மாட்டார். அவர் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், உன்னுடைய வாழ்வை அறிந்திருக்கிறவர். அவருக்கு தெரியும் நீ இப்ப என்ன யோசிச்சுங்கிறத படிப்பார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, உன்னுடைய இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் சோதித்து அறிகிறவர். படிப்பு கொடுத்தனப்பா, நல்ல வேலையை கொடுத்தன, நல்ல ஒரு குடும்பத்தை அமைச்சின, நல்ல பிள்ளைகளை செய்ய கடமை இதெல்லாம் கொடுத்து உயர்த்தி வச்சன. என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
என்ன செய்து கேட்பார். ஒவ்வொரு நிமிஷமும் கேட்பார். இப்பொழுது இருக்கிற பாடுகள், இப்பொழுது இருக்கிற கஷ்டம், இப்பொழுது இருக்கிற வேதனை, இப்பொழுது இருக்கிற மனஸ்தாபம், இப்பொழுது இருக்கிற தனிமை, இது ஏதேச்சியா வரல. நாமே வருவித்துக் கொள்ளும். நாம் போக்கு நம்ம காரியம் தான் அதை நமக்கு மேல தணிக்கிறாங்க. ஆண்டவர் தெரியாம ஒரு காரியம் நடக்காது. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இந்த காரியங்களை குறித்து தான் இந்த 2 வேத பகுதியும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு, உன் செய்திக்கு தக்க பலனை அடையும். எங்கெங்கோ இருந்த எங்கேயோ இருந்த கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலம் வந்திருக்கிறார். அவரை இனம் கண்டு அடையாளப்படுத்த போவாஸ் ரூத்தை அடையாளப்படுத்த என்ன அப்படி அடையாளம் ரூத் கிட்ட இருக்குது பார்த்தா 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாப்படுது. நகோமியும் அவருடைய கணவர்கள் எலிமெலக்கும் பெத்லகேமிலிருந்து வேலையை தேடி பிழைப்பு தேடி மோவாப் தேசத்துக்கு போனார். தன் 2 பிள்ளைகளோடு என்ற இருவரும் அவருடைய பிள்ளைகள் என்று ரூத்தின் 1ஆம் அதிகாரத்தில் அழகப்பட்டிருக்கிறார். எலிமெலக்கும் நகோமியும் மக்லோன் கிலியோன் இந்த 4 பேரும் பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு போனாங்க. ஏதோ கொஞ்சம் காலம் இருந்துட்டு பழப்பு தேடி எல்லாம் சொந்த ஊருக்கு வந்துட்டு இருந்த பிரச்சனை இல்லை. ஆண்டவர் உன் குடும்பத்திலிருந்து உன்னை படிக்க வச்சுக்கிறோன்னா படிப்பே காரியம் இல்லை. பெற்றோரை பார்க்கணும், உடன்பிறரை பார்க்கணும். வேலை கொடுத்தாருன்னா வேலை தேடி போகிறதே பெருசு இல்லை. பெற்றோரை பார்க்கணும், பெற்றோர்களை அரவணைக்கணும், ஆதரிக்கணும், கவனிக்கணும். எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்றதுனாலேயே பெற்றோர் மறந்த பிள்ளைகள் எத்தனை பேர் திருப்பி என் பிள்ளைங்க என்ன பார்க்க மாட்டாங்களா, என்னை பேச மாட்டாங்களா இயங்குகிற பெற்றோர்கள் எத்தனை பேர் உடைத்து போயிருக்கிறாங்க. போற இடம் சொல்லணும்னு உட்காந்துக்கிறோம். இப்படி போனவர்கள் போய்கொண்டு இருக்கிறாங்க. யார் அவர்களை திருத்துவார், யார் அவர்களுக்கு சொல்லி தருவாங்க தெரியல. இன்று பிள்ளைகள் பெற்றோர்கள் வயதானவர்கள் மூத்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு உடைந்து போய் உயிர்த்திருந்த ஆண்டவர் உங்களை சந்திக்க வருவார். அவர் ஆறுதல்படுத்துவார், உங்களை தேர்வுவார். இவர்கள் பெத்லகேமிலிருந்து மோவாப் தேசத்துக்கு போனாங்க. கொஞ்சம் வசதி வந்திருக்கும், அதனால தான் 2 பிள்ளைங்களுக்கு அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நல்ல வசதி. ஒரு பால் ரூத்தும் ஒரு பால் என்ற பெண்களை பார்த்து 2 பெரிய குடும்பமாச்சு. தனியாக போனாங்க ஒரு குடும்பம், இப்போ 3 குடும்பமா சம்மதிமார் குடும்பம் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் பெரிய குடும்பமாச்சு. சொந்த கிராமத்தை மறந்து போனாங்க. இன்னைக்கு சொந்த வீட்டை விட்டுட்டான், பெற்றோரை விட்டான், குடும்பத்தை விட்டான், சபையை விட்டான், இந்த உலகம் முழுசும் போய்கிறாங்க. நம்ம ஊர் பெற்றல் குடும்பம் திரும்பி வரவே இல்லை, திரும்பி பார்க்கவே இல்லை. சந்தோஷமா இருப்பாங்க. உன் பெற்றோரை விட்டால் சாபம், உன் குடும்பத்தை விட்டால் பரிதாபம், உன் சபையை விட்டால் அதை விட மோசமாக ஒன்றும் இல்லை. இதுதான் பேசு. அப்பா அம்மாவை இல்லைன்னா யார்? உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி உனக்கு வேலையை கொடுத்து வேலைக்கு தேடி எல்லாத்தையும் ஒன்று பண்ணுவாங்க. நீங்க அவங்களை மறந்துடுவீங்களா? மறந்து போன பிள்ளைகள் ஒருவேளை இது முகநூல் வழியாக சேர்த்துக்குள்ள பார்த்தாலும் பார்த்துருப்பாங்க. தூரத்தில் எங்கே இருக்கிறார்? இப்படிதான் எரிமலைக்கும் நகோமியும் பிள்ளைகளும் போனாங்க, சௌகரியமா இருந்தாங்க. திரும்பி வரவே இல்லை. பிள்ளைகள் காலம் அப்படியே இருக்காதியா. வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, மேலத்துக்கு வச்சாரு உயர்வு இருக்குது, அங்கேயே இருந்துடலாங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற பொறுமையா தான் இருப்பார். நிதானமா காரியங்கள் நடப்பிப்பார். அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் மறந்துட்டா, ஆண்டவர் விட்டுட்டா நம்மளுக்கு நல்லா என்னன்னு ஆண்டவர் தெளிவாக புரிய வைப்பார். கொஞ்சம் காலம் ஆச்சு, நகோமி தனிமைப்படுத்தப்பட்டார். கணவர் மறைத்து போனார், பிள்ளைகள் 2 மறைத்து போனார். தன்னுடைய மருமகள் 2 சொல்ற, நீங்களும் போயிடுங்க, நான் என் பழப்பு தேடி இங்க வந்தது வீணா போச்சு. எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார், எல்லாத்தையும் எடுத்தார்.
நான் சொந்த ஊருக்கே போயிடலாம்னு யோசிக்கிறோம். நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. இந்த ஒருபால் என்பவள் தன்னுடைய மாமியை முத்தமிட்டு அவர் பெற்றோரை தேடி போயிட்டார். ஆனால் ரூத் அப்படி அல்ல. நகோமியை பார்த்து, என் கணவனுடைய தாயார், நீங்க இருக்கிற இடம் எனக்கு என் சொந்த இடம், நீ மறிக்கிற இடம் நானும் மறிக்கிற இடமா, நீ எங்க இருக்கிறீங்களோ அங்க இருக்க, ஏனென்றால் நீங்க என் கணவனுடைய தாய். அப்போ நகோமி தவிர்க்க முடியாம ரூத்தை கூட்டுதுன்னு பெத்லேகேம் வந்து சேர்ந்தார். இது போவாஸுக்கு தெரிவிக்கப்பட்டது. அதனால தான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னாரு, நீ செய்த செய்திக்கு தக்க பலனை பெறுவார். நீ ஆண்டவருடைய சட்டையின் கீழ் அடைக்கலம் வந்தார். ஆண்டவர் ஒரு நாள் உன்னை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நீ இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமாயிருப்பார். போவாஸ் ரூத்தை அடையாளப்படுத்துகிறார். அதற்கு ரூத் தகுதியானவனா. தன் மாமியோடு தனிமையாக, அவர்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரியும், ஊரை விட்டு வந்துட்டாங்க, போற இடத்துல ஒன்றும் இல்லைன்னு தெரியும், நிலப்படம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அவன் நகோமியை சொல்றார், இன்னும் நான் இன்னொரு குழந்தையை பெற்று அவளை வளர்த்து உனக்கு கணவனாக்க முடியாது என்று சொல்றார். தகுதி இல்லை எனக்கு, எல்லாம் போச்சு என்று. நானும் ஒரு விதவை, நீங்க ஒரு விதவை, ரெண்டு விதவையும் சேர்ந்து விட்டு ஒரு ஒன்றுமில்லாத இடத்திற்கு ரூத் தன்னுடைய மாமியை கனம் பண்ணும்படி, கௌரவிக்கும்படி, நீ தனியா இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவரை ஆதரிக்கும்படி, அரவணைக்கும்படி ரூத் ஒரு முடிவெடுத்து பெத்லேகேமுக்கு வந்தவள் என்பதை போவாஸ் அறிந்தனால்தான் இவரை அடையாளப்படுத்தி ரூத்தை பார்த்து சொன்னாரு, நீ வந்திருக்கிற இடம் நல்ல இடம், என்னுடைய செய்திகள் ஆசீர்வாதமானது, அதனால என் தோட்டம் உனக்கு திறந்தது, என் வயல்களில் திறந்திருக்கிறது, உனக்கு வேண்டிய தானியங்களை எடுத்துக் கொள்ளலாம், தண்ணீர் கொண்டு கொள்ளலாம், ஒருவர் உன்னை கைப்பட முடியாது, உனக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்வேன். அடையாளப்படுத்த இந்த அதிகாரத்தையும் இந்த அரவணைப்பையும் போவாஸ் கொடுத்தது காரணம் தெரியுமா? பெத்லேகேமுக்கு 2 விதவைகள் வந்தார்கள். வீடு காலியாகிறது, ஏதோ ஒரு ஒதுங்கிறதுக்கு இடம் கிடைச்சிச்சு, ஏதோ கொண்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பான். நான் ஓபிஎஸ்சி, நான் வெளி தேசத்திலிருந்து வந்திருக்கிறது, எனக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, எனக்குன்னு ஒரு ஆணவம் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு மேன்மை இருக்கிறது. ஆகவே இந்த ஊர்ல எல்லாம் இந்த வேலை தான் என்னால் பார்க்க முடியாது, இதுக்கெல்லாம் எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு மாமியார் வேலை வாங்கிருக்கலாம். அப்படி வேற ஒரு நிறைய பேர் நம்ம இருக்கிறாங்க, நம்ம சபையில் இருக்கிறாங்க. இவங்க வந்துக்கிற இடம், நீங்கள் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு ஒரு பெற்றோரை கொடுத்தார், கடவுளை கொடுத்தார், அந்த வீட்டுக்கு நீங்க என்ன செய்து இருக்கீங்க? இவங்க வானா, அவங்க வானா, இவங்க வரட்டும், அவங்க வரட்டும், பிரிச்சு பிரிச்சு எல்லாரையும் ஒதுக்கி தண்ணி கட்ட மாட்டேன், இப்படிதான் குடும்பம் இருக்குது. ஆனால் மார்த்தா ரூத் அப்படி அல்ல. தன் நகோமி வயது புரிந்தவள், அவளால் உழைக்க முடியாது தெரியும். அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாது, நான் உழைக்க. இந்த சகோதரியெல்லாம் கூலி வேலைக்கு போறாங்க, நான் கூட சேர்ந்து போறேன், ஏதோ கிடைக்கிறத நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், நீங்க ஒன்றும் கவலைப்படாங்க, வீட்டில் பக்கமா இருக்கு சொல்லி வேலைக்கு போகிற ஒரு குருத்தை பார்க்க 10 பேரோடு சேர்ந்து இவனும் சேர்ந்து உழைக்கிறவளாய் மாறுகிறான். ஏன்? தன்னுடைய மாமிக்கு அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் கவலைப்படக்கூடாது, அவன் வேண்டிய காரியங்களை செய்யணுன்ற உணர்வுகள் இந்த போவாஸ் வேலையாட்கள் சொன்னாங்க. ஏன்னா போவாஸ் பெத்லேகேமிலிருந்து நடந்து வந்த பொழுது 15 பேர்ல ஒரு ஆளு வித்தியாசமா இருக்கிறாங்க. அவருக்கு 4 பேருக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறார், அவர் செய்கைகள் வித்தியாசமா இருக்கிறாரு. உடனே வேலையாட்களை கூப்பிட்டு கேட்டிருப்பாரு, இந்த பலான பொண்ணு அந்த பக்கத்துல, அந்த சோப்பு சட்டை பக்கத்துல, அந்த பஞ்சம் மஞ்சா சாரி அந்த அந்த அம்மாவுக்கு பக்கத்துல ஒரு அம்மா ஒரு பொண்ணு போது அது யாருக்கு அது கேட்டிருப்பாளா? கேட்டிருப்பாரு. அதனால அவன் என்ன சொல்றான், இது நம்ம ஊருக்கு வந்த நகோமி. சந்தோஷமா போனான்,
இப்போது மாறா கசந்து போய் வீட்டுக்கு வந்திருக்கிற நகோமி, அவர்களுடைய மகனுடைய மனைவி, நகோமியுடைய மருமகள், தன் மாமியை காக்கும்படி, மாமியை போஷிக்கும்படி, உழைக்கும்படி நம்முடைய நிலத்துக்கு வேலைக்கு வந்தவள். அவருடைய அளவில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, அவருடைய மேன்மை பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவர் உழைக்கிறவர்களாக. அதனால்தான் போவாஸ் சொல்றாரு, நீ கர்த்தருடைய சட்டைக்குள்ள வந்தது, ஒண்ணுக்கும் கவலைப்படாத சொல்லி அவளுக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார். அவள் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியை வைத்து அவள் திரும்பி வீட்டுக்கு போகும்போது அதை தன்னுடைய நகோமி மாமியாருக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிட்டு திருப்தியாகிறதை பார்த்து மாற்றினார். போவாஸ் ரூத்தை அடையாளப்படுத்துகிறார். அதனாலதான் எங்கோ இருந்த மோவாப் தேசத்தில் இருந்தவரை பெத்லேகேமுக்கு கொண்டு வந்து பெத்லேகேமில் போவாசுக்கு மனைவியாக்கி தாவீதுடைய வம்சத்துக்கு முன்னோடியாக மாறினார். அது மற்ற இதில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசுடைய வரலாற்றில் போவாஸ் ரூத்து என்று அவருடைய பெயர்கள் அதில் பதிவு பண்ணார். ஏதேச்சியாக அவள் யூத பெண் அல்ல, மோவாபிய ஸ்திரீ. இஸ்ரவேல் வம்சத்துல அவர் இணைக்கப்படுகிறார், ராஜ வம்சத்துல இணைக்கப்படுகிறார். அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய குணம், அவருடைய தன்மை, அவர் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு மாற்று வாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அது போவாஸ் அடையாளப்படுத்துகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை அடையாளப்படுத்தும்படி விரும்பினார். ஆனால் அவர்களோ தன்னுடைய அழைப்பை மறந்து மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று தீர்மானித்து புறப்பட்டவர்கள் இப்போ இயேசு மரித்த உயிர்த்தெழுந்தார் என்று ஆங்காங்கே சொல்கிறார்கள். கேள்விப்பட்ட பிறகும் நான் மறுபடியும் மீன் பிடிக்கப் போகிறேன் சொல்லி பேதுரு சொல்ல, அவரோடு இருந்த மற்ற சீஷர்கள் தோமா உடன் கை கொடுக்க, செபுலோன் குமாரர்கள் அவர்களும் அவர்களை ஆதரித்து அவர்களோடு கூட வர, 40 பேர் அவர்களோடு சேர்ந்து கொள்ள, இன்னும் 2 சீஷர்கள் 7 பேர் ஆனால் நல்ல பூர்ணமான அண்ணி, ஆகவே நாம் செய்யலாம்னு சொல்லி இப்படி கடலுக்கு மீன் பிடிக்க போனோம். இயேசு பார்த்திருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு இவர்கள் ஆலோசிக்கிறதை பார்க்கிறார், கூடி பேசுவதை பார்த்திருப்பார், உடைந்து போயிருப்பார். எவ்வளவு நல்லா படிக்க வச்சேன், படிக்கிறதுக்கு எவ்வளவு வசதியை கொடுத்தேன், படிக்கிற வரைக்கும் என்னோடு கூட இருந்தார், இப்ப எங்க இருக்கிறானே தெரியும் சொல்ல மாட்டாங்க. பார்த்து நல்ல ஒரு படிப்புக்கு தகுதியான, அதுக்கும் இன்றி நல்ல ஒரு வேலையை கொடுத்த, பயிற்சி கொடுத்து நல்ல வேலையை கொடுத்த, எங்கே இருக்கிறார்? நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்த, நல்ல ஒரு மருமக்களை கொடுத்து, நல்ல குடும்பம் கொடுத்த, வீடை கொடுத்த, வசதியை கொடுத்த, எங்கே இருக்கிறார்? கேட்க மாட்டார். உயிர்த்தெழுந்த இயேசு சீமோன் பேதுரு சீடர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருப்பார். அவர் எங்கு இருக்கிறார்? எங்கும் நிறைந்து இருக்கிறார். அவர் செவிகள் திறந்தவைகளாக, அவர் கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. எங்க பேசுறோமோ அதை கேட்பார். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள் 13, 14, 15, 16 வசனங்களை வாசித்தார். சொல்றாரு, நீங்க பேசுவதை அவர் கவனிக்க. விவாதத்தில் அவர் பேசும்போதும் செய்யும்போதும் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது, செவிகள் திறந்திருக்கிறது என்று கேட்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவருடைய கண்கள் இன்னும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்றாரு. உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ எங்க இருக்கிறாய்? அங்க ஆண்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை பேசுறியா, செய்யறியா? உன் நண்பர்கள் விசுவாசிகளை உள்ள உடையும்படி புறம்பு இருக்கியா, பரியாசம் பண்றியா? குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கியா, சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கியா? பார்க்கிறார், கேட்டுதான் இருக்கிறார். உன்னை விட்டு இருக்கிறார். திருந்துவாங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லி உனக்காய் காத்திருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உனக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்போ சீமோன் பேதுரு நம்பினாரு, அவனே விட்டான். திரும்ப மீன் பிடிக்க போய்
கடலுக்கு போனாங்க, இரவு முழுவதும் மீன் பிடித்துக் கொண்டு அங்கேயும் ஆண்டவர் இருந்திருப்பார். இந்த பக்கம் போகலாம், இந்த மீன் கிடைக்கும், அந்த பக்கம் போகலாம், அந்த மீன் கிடைக்கும், இன்னொரு 10 அடி போகலாம், இன்னும் 10 5 கல் தாண்டணும், இன்னும் விசேஷமான மீன் கிடைக்கும். எல்லாம் அவங்களுக்கு தெரியும். எல்லாம் போய் வரைய போட்டு 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 ஒவ்வொருவரும் போடும்போதும் ஆண்டு இருக்கிறார், இழுக்கும் போதும் ஆண்டு இருக்கிறார். அவங்கள ஒருத்தவங்கள இயேசுவை உதவி செய்யணும்னு கேட்கல, ஒருத்தவங்கள இயேசு ஞாபகம் வரல, படிக்க வசதி வர மறந்து போவாங்க. எலிமெலக்கும் நகோமியும் வசதி வர பெத்லேகேம் மறந்து போனார்கள், ஆண்டவரை மறந்து போனார்கள், மதஸ்தரோடு 2 கலந்து போனார்கள். இவர்கள் இயேசுவோட 3 ஆண்டுகள் இருந்தவர்கள், இவர்களே அற்புதங்களை செய்தவர்கள், இவர்களே அடையாளம் செய்தவர்கள். ஏம்பாவுக்கு விசுவாசம் இல்லை, நீயே சொன்ன காற்று கடல் அமைதியா இருக்குமே என்று அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தின இயேசு இப்ப வலையை போட்டு போட்டு இழுக்கிறாங்க. ஒரு மீன் கிடையாது. ஆண்டவர் இல்லாத இடத்துல வெறுமை, ஆண்டவர் இல்லாத இடத்துல ஏமாற்றம். ஆண்டவர்களை அடையாளப்படுத்துற எதை வச்சு அடையாளப்படுத்துவாரு? இன்னும் ஏமாந்து தோல்வியின் மேல தோல்வி, இன்னும் பலவிதமான பாடுகளும் வேதனைகளும் கடந்தவர்களும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே கிறிஸ்தவர்கள் இருந்தால் எப்படி ஆண்டவர்களை அடையாளப்படுத்துவார்? உங்கள் மத்தியிலே அடையாளப்படுத்திக் கொள்வார். அவர் உயிர் பெண் ஆண்டவர். இன்னும் வியாதி, இன்னும் பிரச்சனை, இன்னும் பிரிவினை, இன்னும் மனஸ்தாபம், இன்னும் கஷ்டங்கள், தொல்லைகள், இவைகளின் மத்தியிலேயே எவ்வளவு நாட்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உடைந்து போய் அவர் அன்புள்ளார். விடியற் காலம், நல்ல வசனம் 5ஆம் வசனமா 21 விடியற் காலம் 4 யோவான் 22 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விடியற் காலம் ஆன பொழுது இயேசு அந்த திபேரியா கரைக்கு வந்திருக்கிறார். ஏன்னா இவன் ஓடி 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 ஏமாந்து போய் ஒண்ணும் இல்லாம திரும்பி வந்திருக்கிறார். அமைதியா போய் கரையில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறார். இவளை நம்பி மகத்தான திருப்பணியை கொடுத்த, இவள் நம்பி இந்த மகத்தான இந்த ஊழியத்தை செய்யும்படி கேட்டுக்கொண்டு, இவர்களை நம்பி கடவுளை ராஜ்யத்தை இவர்கள் பிறகு கட்டுவார்கள் என்று நினைத்து, ஆனால் இவர்கள் கடலிலிருந்து கரைக்கு வரும் ஒண்ணுமில்லாதவர், செய்ய வேண்டிய நிற்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு போனா வெறுமையா, உன் ஸ்தானத்தை விட்டுட்டா நீ வெறுமையா இருப்ப. ஆண்டவர் பக்கத்தில் இருந்தும் உங்களால் பார்க்க முடியாது, நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கவலையும் கஷ்டமும் பழகி போச்சு நமக்கு, அதனால அப்படியே வாழ்ந்துட்டோம். அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவமே நிறைவுள்ள ஒரு வாழ்வா இருக்கிறது, குறைவில்லாதவர்களா இருக்கிறது. ஏதோ நாம் மனதில் ஆராதிக்கிற தேவன் நாம கேட்கறதை மட்டும் கொடுக்கிறது இல்லை, கேட்கறதுக்கு அதிகமாய் கொடுக்கிறவர் என்று எரேமியா 33:3 சொல்லுது. நாம் எண்ணுகளுக்கு யோசிக்கிறதுக்கு வேறான காரியங்கள் கொடுக்கிறாரு. அவர் ஏற்கனவே நம்ம அறகுறையாக வச்சுக்கணும், குறைவுள்ளவர்களாக வச்சுக்கணும், பலவீனத்தின் மத்தியில் வச்சுக்கணும், வியாதியின் மத்தியில் வச்சுக்கணும், பிரச்சனை மத்தியில் இருக்கணும், ஏக்கத்தின் மத்தியில், குறைவுகள் மத்தியில் பயம் வைக்க வேண்டும். இன்னும் கிறிஸ்தவர்களா அப்படி இருக்கிறதுனால அர்த்தம் இல்லை. இன்னும் எவ்வளவு காலம் இப்படி இருக்க போறோம்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 4:19. அவர் அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நம்முடைய குறையை நிறைவாக்குறார். நம்முடைய தேவைகளை அவருடைய ஐஸ்வர்யத்திற்கு கொடுப்பார். அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் போட்டுக்கிறோம். நாம கொஞ்சம் கொஞ்சமா கேட்போம். அவர் நிறைவானவர், பூமி மாதிரி கூலிகளும் அவருடைய. அந்த நிறைவிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் குறையாது, அது நிறைவாக இருக்கும். கரையோரமா இருந்து நிறைவாக இருக்க வேண்டியவர்கள், ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவர்கள், சந்தோஷமா என் பணியை செய்ய வேண்டியவர்கள், என் நாமத்தை மையப்படுத்துகிறவர்கள், ஏமாந்து போய் தோல்வியுற்று அசந்து போய் இரவு முழுவதும் உழைத்து வீணாய் வெறுமையாய் வருகிறார்கள் என்று சொல்லி கதவி தன்னை கடற்கரையில் இருந்து பார்க்கிறாங்க. அவங்க கிட்ட வராங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கண்ணு கெட்ட தூரம், அவருடைய சத்தம் காது கெட்ட தூரம். அவர்கள் வந்த பொழுதுதான் பிள்ளைகளே என்றாங்க, நீங்கள் அவர் பக்கமா திரும்புங்க, உங்களை அழைப்பார். அவர் கிட்ட வாங்க,
உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். நீ ஒரு மைல் தூரத்தில் இருக்கிற உன் செய்யற பாவங்கள், நீ செய்யற மீறுதல்கள், நீ இருக்கிற பிரகாரமா இருப்ப. ஆண்டவர் ஆற்றணும், தேற்றணும், சுகமடையணும். நீ தான் ஏமாந்து போக. ஆண்டவர் ஏமாற்றி இருந்தாங்க. என் பக்கம் திருமலாம் ஒரு வேலைக்கு ஆகும். ஏசி 59:2 சொல்லுது, என் பாவங்கள் மீறுதல் அக்கிரமம் தான் தடையா இருக்குதுன்னு சொல்ற. பாவம் எப்போது அறிக்கை செய்ய போறோம்? 1 சொல்லுது, உனக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தையும் நீங்க சுத்திகரிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உன் பாவங்களை எப்பொழுது அறிக்கை செய்ய போகிறார்? கல்வி கெட்ட தூரம். அவர் சொன்ன கேட்கிற தூரத்துக்கு வந்த பிறகு சொல்றார், பிள்ளைகளே சாப்பிட்டு கேட்காம இருக்குதுன்னா ஒண்ணு இல்லாத இரவு முழுவதும் பிரயாசம், உழைச்சு ஒன்று இல்லை, ஒன்று இல்லை. இயேசு காரியங்கள் சொல்றார், உன் வலது பக்கத்தில் ஒரு வலையை போடுவார். கடல் சமுத்திரத்தின் நடுவில் இருந்து மீன் கிடைக்கிற தூரத்துல எல்லாம் போனா நங்கலாயிரம். இப்போது கண்ணு கெட்ட தூரம். இயேசுடைய சத்தம் கேட்கிற அளவுக்கு கிட்ட வந்த பிறகு அங்கேயே போட சொல்றாரு. நீ இருக்கிற இடத்துல அவர் பக்கமா திரும்பு. எங்க அவமானப்பட்டாயோ, எங்க நீ துன்பப்பட்டாயோ, எங்க நீ துயரப்பட்டாயோ, எங்க வியாதிப்பட்டாயோ, எங்க அலங்கரிக்கப்பட்டாயோ, அதே இடத்துல ஆண்டவர்களை உயர்த்துவது நிச்சயம், மேன்மைப்படுத்துவது நிச்சயம், வாழ்வளிப்பது நிச்சயம். அவரோடு இணைந்துட்டார். அவர் இல்லாத இடம் கஷ்டம்தான். அவர் உங்களை உயர்த்துவதற்காக விரும்புகிறார். இப்பொழுது அவர்கள் கண்ணு கெட்ட தூரம், பிள்ளைகளே வந்துட்டீங்களா, சாப்பிட்டு ஏதாவது இருக்குதா, இல்லைன்னா ஒரு வழியை அமைச்சு கொடுக்கிறார். அவர் அமைச்சு கொடுத்தா தூரம் தெரியல. வலையை போட்டு வலை பிடிக்கிறதான மீன் வந்த பிறகு அவர்களுக்கு அடையாளம் தெரிகிறது. நம்மோடு பேசுகிறவர் உயிர் தெழுந்த இயேசு. உயிர் தெழுந்த இயேசு நம்மோடு பேசினார், நமக்கு ஆலோசனை தந்தார். அவர் தான் என்பதை இனம் கண்டு கொள்கிறார்கள். அவர்களுக்கு அடையாளப்படுத்துகிறார் என்பதை உணர்கிறார்கள். பல முறை ஆண்டவர் நமக்கு அடையாளப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். உன் படிக்கிறதுல வந்தாரு, வேலை செய்யற இடத்துல வந்தாரு, நீ வாழ்கிற குடும்பத்துல வந்தாரு, உன் வீட்டுக்குள்ள வந்தாரு, நீ போதும் போது பிரயாணத்துல வந்தாரு, நீங்க இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். பார்க்க முடியலையே, கேட்க முடியலையே, சொந்து போயிட்டுமே. ஆண்டவர்களுக்கு வழிகாட்டும்படி விரும்புகிறார். 32 சொல்லுபடி சகிதம் வழிகாட்டுகிறார், ஆலோசனை தருகிறவர், தன்னை அடையாளப்படுத்தி வேலை சொல்ல அவர்கள் நொந்துகிறார். நான் எதுக்கு கூப்பிட்டேன், எதுக்கு போனீங்க, அப்படியே தண்ணீர் அழிஞ்சு போங்கன்னு சொல்லல. அவருக்கு ஒரு வழியை கொடுக்குறேன். அப்பதான் தெரியுது நம்மோடு பேசினவர் நம்முடைய ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு என்பதை அறிந்து கொண்டார். வந்தாங்க திரும்பி கரைக்கு. அவர் அடுப்பு 10 வச்சு நெருப்பு இருக்குது, அப்போ இருக்குது, மீன் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உங்க கை உழைச்சிங்கள அதுல இருந்து என்ன இருக்குது அதை எடுத்துன்னு வாங்க ஒண்ணு அப்படின்னு. அவன் போய் நல்ல ஒரு பெரிய மீன் எடுத்துன்னு வந்து ஆண்டு எத்தனை வழி காட்டுறாரு, எத்தனை உயர்வு கொடுத்தாரு, எத்தனை மேன்மை கொடுத்தாரு, எல்லாம் நல்லது. ஆண்டவரை சோதரம் சொல்றோமே தவிர ஆண்டவருக்கு கொடுக்க, ஊழியர்களையும் தாங்க, ஆண்டவருடைய சபை கட்டி எழுப்ப என்ன உன்னுடைய பங்களிப்பு, நீ எங்கே இருக்க, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இவர் ஆலோசனை கொடுத்தார், வழக்கிலே மீன் கிடைத்தது, அவர் கரைக்கு வந்தார்கள், அவர் உயர்ந்த இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். இப்பொழுது அவர்களுக்காக உணவு ஆயத்தமாயிருக்கிறார். ஆனாலும் இயேசு கேட்கிறார், நீங்கள் உழைத்ததிலிருந்து நீங்கள் பிடித்த மீன்களை கொண்டு வாங்க. அதுல அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் அவர்களோடு போஜனம் பண்ணினார். அவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல, நாம் உழைக்கிற இடத்துல நமக்கு உதவி செய்ய முடிய அவரோடு இருக்கிற சமூக எங்களை நேசிக்கிறதா நன்றிக்காக தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்காக சொல்றோம். ஒரு வார்த்தைகளை தொடர்ந்து அவரோடு பேசுங்க. அவர் விசுவாசத்தின் நம்பிக்கையை நீங்க உறுதிப்படுத்துங்க. கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை தெளிவுபடுத்துங்க. அந்த வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள, இழந்து போன நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ள, அவர் உண்மையிலே நிலைத்திருக்கிறவர்களாக மாறட்டும், உண்மை மகிழ்ப்படுத்துவர்களாக மாறட்டும். தன்னுடைய வாய்ப்பு கிடைக்கிற இடத்தெல்லாம் உண்மை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறார் அந்த பிதாவே.
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, ஏற்கனவே அறிவித்தபடி இந்த வாழ்த்துதல் ஸ்கிரீன் மற்றும் இந்த வகையான ஸ்கிரீன்களுக்காக நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம். அதன் பிறகு நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு மூத்த அங்கத்தினுடைய குடும்பம் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள் 3 ஸ்கிரீன் வாங்கி வைப்பதற்கான 78,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்துக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே அவருக்காக ஜெபிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட நிலத்தின் கனிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏலத்துக்காக அது வைக்கப்படும். திரு வில்சன் மன்னவர் நம்முடைய குடும்பத்தார் 2 கோடிகளை கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே திருமதி புஷ்பால் லூயிஸ் அவர்கள் பலாப்பழம் கொடுத்திருக்கிறார்கள். சபையாக குடும்பங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாங்கள் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை குறித்து வற்புறுத்தி வருகிறோம். அது ஒரு சிலருக்கு கசப்பாய் தோன்றுகிறது. ஆனாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த செய்தி எட்டுகிறதா அது தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் மாஸ்க்லாம் கொடுத்து பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களை பாராட்டுகிறோம். இருந்தாலும் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய உங்களை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் தூர இருந்த அந்த இன்ஃபெக்ஷன் ஆனது இப்போது அருகி கொண்டிருக்கிறதாக நான் உணர்கிறேன். நம்முடைய சபையின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட ஒரு சிலருக்கு இந்த தொற்றானது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க தொடர்ந்து ஜாக்கிரதையாக மாஸ்க் அணியுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை கூட உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆயருடைய கண்டிப்பு ஒருவேளை கஷ்டமாக இருந்தாலும் அது இந்த காலத்துக்கு ஏற்றுவதுமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் தயவு கூர்ந்து இதை செய்ய உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுக்குமாறை ஜிஹெச்சில் கேட்டுக்கிறேன். அங்கே பேஷன்ஸை சிஎம்சி அனுப்புகிறாங்க. சிஎம்சியில் கேட்டுக்கிறேன். எல்லா வார்டையும் வந்து கொரோனாவுக்காக மாற்றி வச்சிருக்காங்க. இது நான் அறிந்த உண்மை. தயவு கூர்ந்து வயதானவர்கள் வீட்டில் தங்கியிருந்து நீங்கள் கடவுளோடு கூட பேச தெரிவிக்க உங்களை அழைக்கிறோம். அப்படியே சிறுபிள்ளைகளையும் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளுங்கள். சென்ற வார காணிக்கை விவரம்: முதலாம் காணிக்கை மாத சந்த காணிக்கை 47,310, சோதர காணிக்கை 5,275, ஆண்கள் ஐக்கியம் 645, பெண்கள் ஐக்கியம் 775, வாலிபர் ஐக்கியம் 970, புதியவர் நிதி 3,520, ஓய்வு நாள் பள்ளி 1,040, பேராய நிதி 220, நலிந்தோர் நல நிதி 1,310, குருத்துவ பணியாளர் நிதி 440, ஏல விற்பனை 5,000, திருமூர் காணிக்கை 1,000, ஆராதனை காணிக்கை 12,155, துறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 200, ஆர்டர் ஸ்கீம் வாங்க 78,000, மூத்த அங்கத்தினர்கள் கல்வி நிதிக்காக 2,470 கொடுத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 1,60,330. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 1,300, பிறந்தநாள் காணிக்கை 550, ஆராதனை காணிக்கை 5,270, சுய உறுப்பு உண்டியலின் மூலமாக 2,150, தியாக நடைமுறை காணிக்கை 2,750, ஆக மொத்தம் 12,020. செயலுடைய அறிவிப்பை தொடர்ந்து இந்த நோய் தொற்று அதிகமாக இருப்பதனால முகக்கவசம் கட்டாயம் எல்லாரும் இருக்கணும். சோஷியல் டிஸ்டன்ஸோடு ஆலயத்தில் வரணும். நம்மை சுற்றிலும் ஆலயங்கள் ஒன்றாக மூடப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே அந்த பாதிப்புக்கு நாம் வராதபடிக்கு நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். முதிர்ந்தவர்கள் குடும்பம் மட்டும் சோஷியல் டிஸ்டன்ஸோடு வந்து போக முடியுமானால் வீட்டில் இருப்பது நல்லது. குழந்தைகள் 10 வயது கீழே இருக்கிறவங்களாம் ஆலயத்துக்கு வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். அதை நீங்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் பார்த்துங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்காக சொல்லுவோம். நம்முடைய திருச்சபை மூத்த அங்கத்தினர் அருள் திரு மார்க்கம் சுந்தராஜ் ஆயர் அவர்களுடைய சகோதரி சாந்தி பால்ராஜ் திருச்சி தேங்க்யூ பேராயத்தினுடைய முன்னாள் பேராயர் அவர்கள் பிஷப் பால்ராஜ் அவருடைய துணைவி சாந்தி பால்ராஜ் அவங்க கத்திற்குள் 14ஆம் தேதி இருக்கிறார்கள். புத்தகத்துக்காக இருக்கிற குடும்பத்தினருக்காக நம்முடைய ஆலய குடும்பத்துக்காக நீங்கள் செபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் யாரும் எழுதி நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 187வது கீர்த்தனை, தந்தே நின்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கு என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது உங்களுடைய காணிக்கைகளை காணிக்கை பெட்டிகளை வந்து
செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவராக நீங்கள் போடும்போது 2 பேர் கை ஒன்றா படிச்சுன்னா அதிலே நோய் தொற்று வந்துடும் போது யாரும் க்ளவுஸ் போடல. ஆகவே சோஷியல் டிஸ்டன்ஸோடு வரிசையில் நின்றுங்க. ஒவ்வொருவராக நீங்கள் அந்த பெட்டியில் காணிக்கை செலுத்தும்படி கேட்டுகள். நீங்களும் ஜாகிரதையாக இருங்க. திருமண அறிவிப்பு ஒன்று. தென்னிந்திய திருச்சபை 20 பேராயும் சதுப்பேரின் நன்மைப்பு ஆலயத்தை சார்ந்த திரு என் ஆல்பர்ட் என்பவருடைய குமாரன் திரு ஏ பிரைட் பிரதீப் என்பவருக்கும், மாதனூர் பகுதியில் இருக்கும் அகரம் ILC ருத்ரன் தூய பவுல் ருத்ரன் திருச்சபையை சார்ந்த எம் டேனியல் என்பவருடைய குமாரத்தி டி பவித்ரா என்பவருக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டு ஆலயங்களில் முறையாக விவாகரத்து வாசிக்கப்படுகிறது. இவருக்கு நம்முடைய
ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாள் ஆராதனைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்கள் என்பதை வருவேன் என்று சொல்லி சபையாக நாங்கள் கிறிஸ்துவின் மக்களாக ஒன்று கூடி இந்த இடத்துல தொழுது கொள்ளவும், வேளாண்மை குறித்து பாடவும், சத்தத்தை கேட்கவும் இந்த கிருபை செய்த தயவாக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மாறி பரிசுத்தப்படுத்துமாறே. பரிசுத்தம் நாம் உங்கள் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கொள்ளாத மாத்திரமல்லாமல் கேட்டு அதன்படி நடக்கொள்ளாத என்னை மாற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். உயிர்த்தெழுந்த தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பலவீனங்கள் எல்லா பலவீனத்தை எடுத்துக் போட்டு பலத்தை கொடுத்து காக்க வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். இந்த நல்ல வாழ்க்கையை சுகமாக பலவீனமாக இந்த புத்தகங்களுக்கு ஆளாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக விடுதலவர்களும் அவருடைய நலப்படுத்தும் சீக்கிரத்தை சுகப்படுத்தி அவருடைய கொண்டு சேர்க்கிறோம். நாங்கள் கண்மாக்களை எதிர்த்து குடும்பங்களுக்காக வேண்டிக்கிறோம். நாங்கள் தரக்கூடாத சமாதானத்தை சுதந்திரத்தை தக்க அந்த மக்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, பெருமையாக நாங்கள் வந்தோம், பெருமையாக திரும்பி செல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு செல்ல நமக்கு செய்யும். இதனாலே திருமண நாளை நினைவு கொள்கிற மக்களுக்காக, பிறந்த நாளை நினைவு கொள்கிற மக்களுக்காக அன்றே இந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷமான நாளாக இருப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாகவும் சமாதானத்தோடு வாழ உதவி செய்து தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பாதர்களுக்காக, பெண்களுக்காக, ஆண்களுக்காக, முதியவர்களுக்காக கொடுக்கிறவர்களும் ஒவ்வொருவரையும் நீங்கள் காத்துக்கொள்வது திருச்சபையின் நாயருக்காக செயல கொள்ள திருச்சபையின் ஆண்டுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த தேசத்தின் மக்கள் வெளிதேசத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் கூட நாங்கள் வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஒவ்வொருடைய பலவீனத்தினுடைய பலம் பூர்ணமாய் விளக்கப்படாது. என் திருவிழாவுக்கு போதும் என்று அவருக்கு சொன்னது போல இவருடைய பலவீனத்தினுடைய பலம் பூர்ணமாய் விளங்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். நாளையே எங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு கொண்டு வந்த காணிக்கையுடைய பரிசுத்தத்தை ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கருத்திலிருந்து நாங்கள் முன்னே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்துள்ள ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்து மீண்டும் நாங்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது பரிசுத்த பிரசனம் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் மூலம் இனி கேட்டுக்கொள்கிறோம் தாவே. ஆமென். யாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஜெபத்தை சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பிரசித்த பரமண்டலங்கள் செய்யப்படும் போது பூமியில் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு எங்கள் மூலமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிப்பது போல குற்றம் பண்ணி எங்கள் சோதனை பிரவேசித்து நாம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் நிறைவேறும் மூடி வருகிறேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட இன்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென்.
கர்த்தர்களோடு போயிருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.